இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் ஈஸியான ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் பருப்பு சாதம் வித் கத்திரிக்காய். வெரி ஈஸி அண்ட் வெரி யம்மி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டு நோ எப்படி பண்ணியிருக்கேன்னு. அண்ட் யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இந்த ரெசிபிக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை இதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக வரும், அது வரைக்கும் இது நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் கலர் சேஞ்ச் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இதோட 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி. ஸோ பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா அது 1 போதும். இது நான் சின்னதாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து வீட்டிலே செஞ்சு அரைச்சது. இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணியும் எடுத்துக்கணும். இப்போது 1 டம்ளர் அரிசி 1/4 டம்ளர் பருப்புக்கு தண்ணி எடுத்துக்க போகிறோம். 1 கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது வந்து பருப்புக்கு. இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரில் சால்ட் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஊற வச்ச பருப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச 1/4 டம்ளர் பருப்பு தான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏற்கனவே ஹீட்டாக இருக்க வாட்டரில் வந்து பருப்பு ஆட் பண்ணுறதுனால சீக்கிரம் குக் ஆகும். ஏற்கனவே நம்ம ஊற வர வச்சுருக்கோம். ஸோ அது ஃபாஸ்டர் குக்கிங் ப்ராசஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பருப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறணும். அந்த ஸ்டேஜில் கொதிக்கும் போது நம்ம வந்து வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்க அரிசியை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து 1 டம்ளர் கழுவி ஊற வச்சுருக்க அரிசி. இப்போ இதை வந்து இந்த மிக்சரோட ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அயோடைஸ் சால்ட்டால் நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். உங்கள் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலி ரைஸ் ஐட்டம்ஸ் அண்ட் பிரியாணி ஐட்டம்ஸ்க்கு உப்பு வந்து எப்படி கரெக்டாக போட்டிருக்கோன்னு தெரியணும்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணிங்கன்னா யூஸ்வலி சாப்பிட்றதோட நம்ம கொஞ்சம் அதிகமாக லைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து குக் ஆகினதுக்கப்புறம் ரைஸோடையும் டோட்டலாக சேரும் போது உங்களுக்கு கரெக்டான உப்பு அளவு இருக்கும். ஸோ இப்போவே நீங்கள் கம்மியாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து உப்பு இல்லாத மாதிரி ஆயிரும். ஸோ நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபைனாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க. விசில் வந்து
ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஆஃப் பண்ணால் போதும். தட் மீன்ஸ் இட்ஸ் டன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதில் கீ ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த பருப்பு சாதத்துக்கு சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் வைக்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் நான் வந்து ஒரு குக்கர் பேன் எடுத்திருக்கேன். இந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதோட ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட 200 கிராம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கத்திரிக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி ஒரு நல்ல கலர் சேஞ்ச் வரும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகத்தூளுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இனிவே இதை நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். குக்கரில் வச்சதுக்கப்புறம் இதை நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஃபுல்லாக கரைஞ்சிரும். ஸோ 2 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா வந்து கடைஞ்சிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எய்தர் நம்மளோட ஸ்பேச்சுலா அப்படி இல்லைனா உங்களோட சர்னர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் குக்கரை வந்து மூடிடலாம். ஸோ குக்கரை மூடிட்டு விசில் வச்சுட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது கரண்டிலையோ இல்லை சர்னர் வச்சு நீங்கள் நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரோட நம்ம புளி ஆட் பண்ணி போகிறோம். இதுக்கு தேவையான அளவு புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காயோட சின்ன சைஸில் இருக்க அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணீர் நல்லா கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா சாஃப்டான கத்திரிக்காய்னால இது ஈஸியாக கரைஞ்சிருச்சு. அப்படி உங்களுக்கு கரையிலன்னா நீங்கள் வந்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரெசிபியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தாளித்து விட்டாலே நம்மளுக்கு வந்து இந்த ரெசிபி ஓவர் தான். ஒரு 4-5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதோட ஒரு சில்லி, சீரகம், கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இதனால் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு எடுத்துடுங்க. இப்போ தாளித்து வச்சுருக்கதை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா டோட்லி அ கம்ஃபர்ட் ஃபுட் லைக் கர்ட் ரைஸ், பருப்பு. ஸோ வெரி வெரி கம்ஃபர்ட் ஃபுட். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு
இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் in the comments. And also do not forget to like, share, subscribe. And I'm also on Facebook and Instagram. You can also come and check that pages as well. It's in the description. And yeah, so that's all about today's video, and I'll see you on the next one. Bye.